வணக்கம் மல்லிகள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்கணும். இந்த 2 பேர்லும் முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா சித்தரசு. சரி, உங்களோட பேர்? ஆ, அப்பாக்கு என்ன பேர்? பிள்ளைங்க அப்பாக்கு தசீபன். உங்களுக்கு என்ன பேர்? சித்தரசு. ஏன் பிள்ளைக்கு சித்தரசு வச்சவையாம் தெரியுமோ? ஆ, தெரியாது. என்னங்க கேட்கல நீங்களே உங்களுக்கு சித்தரசன் வச்சேன்னு. சரி, அம்மாக்கு என்ன பேர்? கஸ்தூரி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் சித்தரசு வீட்டை? அம்மா, அப்பா, தங்கச்சி. சரி, தங்கச்சிக்கு என்ன பேர்? சித்தாரா. சித்தாரா, சித்தரசு. யாருக்கு அந்த சித்தில ஒரு ஆசை? வீட்டை யார் பேர் வச்சுன்னு தெரியாது பிள்ளைக்கு? அம்மா, அப்பா 2 பேரும் சேர்ந்துதான் வச்சவையோ? ஓ. சரி, ஓகே. பிள்ளை எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? டீச்சருக்கு என்ன பேர்? யா கைதடி கலையாணி வித்தியாலயம். டீச்சருக்கு என்ன பேர் என்றால் லலி டீச்சர். ஓகே, லலி டீச்சர் என்னெல்லாம் பிள்ளைக்கு படிப்பிச்சிருக்கிறா? தமிழ், கணிதம், சுற்றாடல், சமயம். சரி, இந்த 4 பாடத்திலும் உங்களுக்கு எது நிறைய பிடிக்கும்? கணிதம். ஏன் கணிதம் பிடிக்கும்? கணிதம் தான் பிடிக்கும். கணிதம் தான் பிடிக்கும். தமிழ் வாசிக்க பிடிக்காதோ? பிடிக்கும். பிடிக்கும். என்னென்ன வாசிச்சிருக்கிறீங்க தமிழ்ல? எல்லாம் வாசிச்சிருக்கிறேன். ஃபுல்லா முடிச்சிட்டீங்களோ? 2ஆம் ஆண்டு தமிழ் புத்தகம் ஃபுல்லா வாசிச்சு முழுக்க வாசிச்சு முடிச்சிட்டீங்க? சரி, ஓகே. ஆனா கணிதம் தான் நிறைய பிடிக்கும். எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க கணிதத்துக்கு? 100. 100. கூட்டுறது பிடிக்கும், ஒன்றது பிடிக்கும், எது பிடிக்கும் கணிதத்துல? கூட்டுறது, எண்ணுறது, கழிக்கிறது. கூட்டுறது, எண்ணுறது, கழிக்கிறது. கலர் எல்லாம் அடிக்க வராது. விருப்பம். அதுவும் விருப்பம். என்ன படம் கீறுவீங்க வடிவா? மாலை காட்சி, மாலை காட்சியும் கீறுவன், கடல் காட்சியும் கீறுவன். சரி, உங்களோட மாலை காட்சியில என்னெல்லாம் இருக்கும்? வீடு, சூரியன். சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்குமோ மறையிற மாதிரி இருக்குமோ? உதிக்கிற மாதிரி. மாலை காட்சியிலே இல்ல, மறையிற மாதிரி. சரி, வீடு, சூரியன் மறையிற மாதிரி இருக்கும். வேற வேற பந்து இருக்குது. பந்து. ஓகே. மரம் இருக்கும், தென்னை மரம். ஆள். ஓகே, ஆட்கள் எல்லாம் இருப்பின. மாலையில யார் என்னெல்லாம் தெரியுது அதெல்லாம் அழகா கீறி போடுவீங்க. கலர் எல்லாம் அடிப்பீங்க அழகா. ஓகே, இப்ப எனக்கு நல்ல நல்ல வீடு பாடி காட்டுறீங்களோ? சரி, பாரு. நல்ல நல்ல வீடு நாங்கள் வாழும் வீடு, கல்லும் மண்ணும் சாய்ந்து கலந்து கட்டும் வீடு. நல்ல ஜன்னலூடே மெல்ல காற்று வீசும், கொட்டு மலையில் எங்கள் காக்கும் எங்கள் வீடு. ஓகே, உங்களோட வீட்டுக்கு என்ன கலர் அடிச்சு வச்சுக்கிறீங்க? பிங்க் கலர். பிங்க் கலர் அடிச்சு வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? நீலம். உங்களுக்கு பிடிக்கும் நீலம். அப்பயும் பிங்க் கலர்ல அடிக்க விட்டு நீங்க அம்மாக்கு விருப்பம் போல அப்படியோ? எனக்கு பிங்கும் ப்ளூவும் பச்சையும் பிடிக்கும். பிடிக்கும். அப்ப அதால பிங்க் அடிக்க விட்டாச்சு வீட்ட. ஓ, சரி. பிள்ளை படிச்சு பெரிய ஆள வந்த அப்புறம் என்னமா வர விருப்பம்? எனக்கு வேலை செய்யறாளா? ஓ, வேலை செய்ய. என்ன வேலை செய்யணும்ன்ற ஆசை பிள்ளைக்கு? வீடு கட்ட.
வீடு கட்டணும், இன்ஜினியரா வந்து வீடு கட்டணும் அப்படியோ? ஓ ஓகே. யார் யாருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுப்பீங்க? எல்லாருக்கும். எல்லாருக்கும் கட்டி கொடுக்க எலும்பு நாங்கள். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் கட்டி கொடுப்பீங்க. அஹ், சரி ஓகே. அப்ப நாங்க என்ன செய்யணும்? மற்ற பாடங்களும் படிவா? செய்யணும். ஓகே. பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? அஹ், சோறு, ம். என்ன கறி? அஹ், உருளைக்கிழங்கு, பருப்பு, பிறகு சோயா, ம். மீன் சரி. கறி, உருளைக்கிழங்கு எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? பொரிச்சு சாப்பிட பிடிக்குமா அல்லது கறி வச்சு சாப்பிட பிடிக்கும்? கறி வச்சும் சாப்பிட விருப்பம், பொரிச்சும் சாப்பிட விருப்பம். மீன்? மீன் கறி வச்சு தான் சாப்பிட விருப்பம். பொரிச்சு பிடிக்காது. சில நேரம் பொரிச்சும் சாப்பிட. சில நேரம் கறி தான் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும். அஹ், சரி. அப்ப இப்ப எனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவோமோ? அஹ், என்ன கதை சொல்ல போறீங்க? தொப்பி. சரியா சொல்லு. ஒரு ஊருல தொப்பி வியாபாரி தொப்பி விற்று கொண்டிருந்தவர். அப்பொழுது வெயில் வந்தது. அப்பொழுது ஒரு பெரிய மரத்தை கண்டவர். அந்த மரத்துக்கு கீழே போய் தன் கூடைய வைத்துட்டு அவர் நித்திராகிட்டார். அந்த மரத்துக்கு இருந்த குரங்கு கீழே போய் அவர் இந்த கூடைக்கு இருந்த தொப்பி எடுத்து தலையில் போட்டுட்டு அந்த குரங்குகள் மரத்துக்கு மேல போய் இருந்துட்டான். அப்பக்க தொப்பி வியாபாரி எழும்பிட்டு அங்கையும் இங்கையும் பார்க்க தொப்பி காணல. கடைசியா மேல பார்க்க தொப்பி குரங்குகள் போட்டு கொண்டிரு. தொப்பி வியாபாரி தொப்பியா தாத்தா என்று சொல்ல அது தரவே இல்லையா. அப்பேக்க தொப்பி வியாபாரி தன் தலையில் இருந்த தொப்பிய கலட்டி கீழே எறிஞ்ச. அந்த குரங்குகள் தன் தலையில் இருந்த தொப்பி அடுத்து கீழே எறிய. அந்த தொப்பி வியாபாரி அந்த தொப்பி அடுத்து தன் கூடைய போட்டுக்கொண்டு அங்க இருந்து கிளம்பிட்டார். ஓகே. யார் பிள்ளைக்கு இந்த கதை சொல்லி தந்ததலாக்கா? அம்மா. அம்மா. அம்மா வேறு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? பாட்டு, ஆ. ஆத்திசூடி, ம். தேவாரம். சரி. நீங்க கோயிலுக்கு போவீங்களோ? ஓ எந்த கோயிலுக்கு போவீங்க? நல்லூரு. ம். வேற? முருகன். முருகன் கோயில் நல்லூர். நல்லூர்ல என்ன இருக்கு? பிள்ளையார முருகன் இருக்கு நல்லூர்ல. முருகன். நல்லூர் சன்னதி எல்லாம் முருகன் என்ன? அது வந்து முருகன் கோயில். சரியே. ஓகே. அப்ப எனக்கு இப்ப தேவாரம் சொல்றீங்களோ? என்ன தேவாரம் சொல்ல போறீங்க? நத்தார்படை. நத்தார்படை. சரி சொல்லுங்க பாப்பா. நத்தார்படை நாடன் பாசு வேதின் தனை கவல்வாய் மத்தம் மாத யானை யூதி போத்தமான வாழன் பத்தாகிய தொண்டார் தோளு பாலாவியன் கதைமேன் செத்தார் ஏலும் பணிவாய்ந்தீது கேரி சேத தானே உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவியன் நீ மணிவேணியன் அழகிச்சோதியன் அம்பலத்தாடுவான் மனசில படி வாழ்த்தி வணங்குவோம். சரி. ஸ்கூல்ல நீங்களும் தேவாரம் பாடுற நீங்க யோசிச்சு. சரி. அப்பா என்ன வேலை செய்யற? லேர்னர்ஸ் வச்சிருக்கிற. லேர்னர்ஸ் வச்சிருக்கிறாரோ? ஓ ஓகே. அம்மா?
என்ன வீட்டுல வீட்டை இருந்து உங்களெல்லாம் பாக்குறா தானே அம்மா? சரி, ஓகே. அப்ப நீங்க அப்பாக்கு இன்ஜினியரா வந்த அப்புறம் அப்பாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க, அம்மாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? ஆ? ஏதாச்சும் இல்ல, என்ன விருப்பமா உங்களுடைய அம்மாக்கு? அம்மாக்கு என்ன விருப்பம் என்றால் ஆ, ஒண்ணும் விருப்பம் இல்ல அம்மாக்கு என்னமா அப்படியா? இல்ல நீங்க என்ன கேட்கலையா அம்மாட்ட? அம்மா கிட்ட கேட்கலையே. என்னும் கேட்கல. அப்ப இன்றைக்கு போய் நாங்க கேட்போம் அம்மாட்ட உங்களுக்கு என்ன விருப்பம்ண்டு, அப்பாட்டையும் கேட்போம் என்ன விருப்பம்ண்டு, 2 பேருக்கும் அதை வாங்கி கொடுப்போம். சரியே? கொடுப்போமே. ஓகே. பிள்ளையாரோட சேர்ந்து விளையாடுவீங்க? தங்கச்சியோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? வீடு கட்டி ம். இப்பவே பழகுறீங்க வீடெல்லாம் கட்டி. மண் வீடு கட்டுவீங்களோ? மண் என்னத்துல வீடு கட்டுவீங்க? வீட்டுல இரும்பு பலகை இருக்கு, ம். அதில இப்படி வச்சு கட்டிடுங்க. ஓகே. கட்டி வடிவா வந்து தங்கச்சியை கொடுப்பீங்களோ, நீங்க இருப்பீங்களா அந்த வீட்டுல? தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு கொடுப்பேன். தங்கச்சி எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா? அல்ல எத்தனை வயசு தங்கச்சிக்கு? 2. 2 வயசோ? ஓகே. அப்ப என்ன நர்சரிக்கும் போக துவங்கல தங்கச்சி? இனிதான் போக போகலாம். சரி. அண்ணா என்ன சொல்லி கொடுப்பீங்க தங்கச்சிக்கு? 1 2 3. ஓகே. வேற என்ன சொல்லி கொடுப்பீங்க? ஆனா வேணா. எல்லாம் பொறுமையா இருந்து சொல்லி கொடுப்பீங்க. ஓகே. எனக்கு பாத்தி சூடி சொல்லுங்க பாப்பம். ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவும் யானை, அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவேன், ஈவது விளக்கேன், உடையது விளம்பேன், ஊக்கமது கைப்பிடேன், எழுத்திகளே ஏப்பது இகழ்ச்சி, ஐயம் இட்டூன் ஒப்பிறகு ஒழுவேன், ஓதுவது ஒளியன், ஔபயம் பேசன், அக்கம் சுருக்க. ஓகே. அம்மா தான் சொல்லி தந்தவா? அப்ப உங்க டீச்சர் என்ன சொல்லி தரவா? என்ன? மையெழுத்துக்கள். ஓகே. பிறகு எது எது மெய் எழுத்துண்டெல்லாம் டீச்சர் சொல்லி தந்திருக்கிறா. எழுத்து எல்லாமே டீச்சர் தான் சொல்லி தாரா. பாட்டுகள் எல்லாம் அம்மா அம்மாவும் சொல்லி தருவா, டீச்சரும் சொல்லி தருவா. அப்படித்தானே? சித்தரசு மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம். சித்தரசு வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு இருக்கிறார். சித்தரசு, உங்களை விட்டு என்னன்னு கூப்பிடுவினம்? சித்து. சித்து அண்ட. அப்ப தங்கச்சியே? தாரா. தாரா. உங்களை சித்து அவ தேரான்னு கூப்பிடுவினா. உங்களுக்கு எப்படி கூப்பிட பிடிக்கும்? நிறைய சித்தரசன்னு கூப்பிட பிடிக்குமோ, சித்து அண்டு கூப்பிட பிடிக்குமோ? சித்தரசு. சித்தரசு அண்டு கூப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸ்கூல்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? என்ன ஃப்ரெண்டே இல்லையோ உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்கீனா? கணக்கு. அப்ப ஒரு ஆளை சொன்னா ஒரு ஆள் கோவிப்பார். என்ன அதால நாங்க பேர் சொல்லலாம எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுறது. அவையோட சேர்ந்து என்ன விளையாடுவீங்க? என்ன விளையாடுவீங்க? ஏதாச்சும் ஒன்றுன்னு சொல்லக்கூடா. என்ன என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? பார்க்குக்கு போய் விளையாடுவோம். ஸ்கூல்ல என்ன விளையாடுவீங்கன்னு கேக்குறேன். ஸ்கூல்ல பார்க்குக்கு போய் தான் விளையாடுவோம். அடாடாடா. சரி. வேற பந்து விளையாடுவோம். பிறகு நாங்கள் என்ன பிறகு வெள்ள அடிச்சிட்டு ஓடி போய் படிப்போம். அப்படித்தானே? சரி. உங்க அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டா செய்வா?
சமைக்கவே மாட்டா போல அம்மா, அப்படியோ? அப்பா தான் சமைப்பாரா வீட்ட? அம்மா தான் சமைக்கிறப்பா. சரி, என்ன சாப்பாடு? சோறு கறி சோறு கறி மட்டும்தான் அம்மாக்கு டேஸ்டா செய்ய தெரியும். அப்பம், தோசை, இட்லி எல்லாம் செய்ய மாட்டா. செய்வா. செய்வா, ஆனா சோறும் கறி தான் டேஸ்ட் என்ன? ஆ. சரி, ஓகே. மல்லிகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சித்தரசு வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறிய வெளியே கிடந்து மலரைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? பொண்ணு, என்ன பேர் பொண்ணுக்கு? ஆதுரியா. ஆதுரியா. நான் பொண்ணு அப்படின்னு யோசிச்சு பேர் சொல்றீங்களோ? ஆதுரியா. ஓ, அப்பாக்கு என்ன பேர் ஆதுரியாண்ட? கிரோஸ். அம்மாக்கு என்ன பேர்? பரீனா. இந்த தலையில என்னெல்லாம் குத்தி வச்சிருக்கிறீங்க? கிளிப். கிளிப் யாரெல்லாம் வாங்கி தரது பிள்ளைக்கு? சிலவள அம்மா, சிலவள அப்பா, சிலவள சித்தா. சரி, இன்றைக்கு யார் வாங்கி தந்தது? இவ்வளவு இன்றைக்கு குத்தி இருக்கிற கிளிப் எல்லாம் யார் வாங்கி தந்தது? இன்றைக்கு வாங்கி தரேன். அப்ப எப்ப வாங்கி தந்தவியல்? முதல் யார் வாங்கி தந்தது? கேசி சித்தா. கேசி சித்தா. கேசி சித்தா வேற என்னெல்லாம் வாங்கி தருவா ஆதுரியாக்கு? நமக்கு ஒரு கேசி சிக்கன் கூட்டி கொண்டு போனாவா. வேறு உடுப்பு எடுக்க வீட்டுக்கு. அப்ப சித்தா வந்து எல்லாம் பார்த்து பார்த்து செய்வா பிள்ளைக்கு. ஓ. உங்களுடைய அப்பா என்ன வேலை செய்யற? கார் ரெண்டுக்கு விடுறவர். கார் ரெண்டுக்கு விடுறவர். அம்மா? அம்மா பிஸ்னஸ். அம்மா பிஸ்னஸ் செய்யறா. என்ன பிஸ்னஸ் செய்யறா அம்மா? சரி, எங்களுக்கு தெரியாது, ஆனா ஏதோ பிஸ்னஸ் செய்யறா அம்மா, அப்படித்தானே? வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் உங்களோட வீட்டை? அம்மா, அப்பா, தங்கச்சி, நான். சரி, தங்கச்சிக்கு என்ன பேர்? ஆருத்ரா. ஆருத்ராக்கு எத்தனை வயசு? 1 வயசு. பிள்ளைக்கு எத்தனை வயசு? எனக்கு 4 வயசு. 4 வயசு. நர்சரிக்கு என்ன பேர்? நர்சரிக்கு ரெயின்போ கிட்ஸ் ஸ்கூல். டீச்சருக்கு என்ன பேர்? டீச்சருக்கு தெரியாது. இப்பதான் போனீங்களோ நர்சரிக்கு? டீச்சர் பேரை மறந்து போனோம்? இல்ல, கனகாலத்துக்கு கனகாலமா போறேன். நான் டீச்சர் பேர் மறந்து போச்சு. இங்கிலீஷ் பாட்டு ஒன்று பாடி காட்டுறேன். கரடி மாமா மட்டும்தான் தெரியும். கரடி மாமா மட்டும்தான் நான் சொல்ல போறேன், அப்படித்தானே? பாடி காட்டுங்க பாப்பா. கரடி மாமா, கரடி மாமா, எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போறீங்க. கம்பளிச்சிட்டன் நல்லா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொத்து தானே, வேற யார்? ஓகே, நாங்க கரடி மாமா பார்த்தனாங்களோ? எங்க பாத்துறீங்க? காட்டுக்குள்ள ஜூக்கு போனீங்களோ? என்னென்ன மிருகம் பார்த்தனீங்க ஜூல? குரங்கு, கரடி, புலி, ஸ்னேக், புழு, நீர் நாய் எல்லாம் பார்த்தனீங்க. சரி, யார் யார் போனீங்க ஜூக்கு? நான், என் சித்தா, என் அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும். எங்க என்னெல்லாம் பார்த்தனீங்க? எல்லாம். சரி, கொழும்புல வேற என்ன பார்த்தனீங்க? கொழும்புக்கு நான் போகல, சித்தாவும் அப்பா தான் போனவன். நீங்க போகல? நீங்க சூக்கு மட்டும்தான் போனீங்களோ? சூக்கு பார்க்க எல்லா இடத்தையும் போனா. சூக்கு பார்க்க எல்லா இடம் போயிருக்கிறீங்க. கொழும்பு பிள்ளைக்கு நிறைய பிடிச்சிருக்கோ? நாங்க ஒரு நாளும் போகவே இல்லை, ஒரு தரம் கூட்டி கொண்டு போகல. அப்ப என்ன சூக்கு போனீங்க கூட்டி கொண்டு போகாம? சூக்கு நான் முந்தி போனேன். முந்தி போனீங்களோ? மறந்து போனீங்களோ இப்ப எல்லாத்தையும்? சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய இடம் வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? ம், யோசிப்பேன்.
ஆழ்ந்த யோசனையில சொல்லுவோம் என்னண்டு என்ன முடியல என்ன யோசனை. டாக்டரா வர விருப்பமோ, இன்ஜினியரா வர விருப்பமோ, நர்ஸா வர விருப்பமோ, டீச்சரா வர விருப்பம், என்னவா வர விருப்பம்? டீச்சரா. டீச்சரா வரோடுமெண்டா ஆசை. நிறைய சாரி எல்லாம் முடுக்கலாம் அப்படியோ, அல்ல பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாமண்டோ? சாரி உடுக்கலாம் வந்து. அடாடாடா, எங்களுக்கு சாரி உடுக்க பிடிக்குமோ? யா. ஐயா, நான் ஒரு நாள் நான் சாரியே கட்டினதில்லை. ஓகே, நாங்க வளர்ந்து பெரிய ஆளா வந்த அப்புறம் சாரி கட்டுவோம். என்ன நிறைய சாரி, நிறைய நிறைய கலர். பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும்? பிங்க், yellow, பச்சை, நீலம். ஓகே, அப்ப நாங்க 4 கலர்லயுமே 4 சாரி வாங்கி அழகா கட்டுவோம். சரியா? ஓகே, இப்ப என்ன கதை சொல்றீங்களோ? சொல்லுங்க. ஒரு ஊரில ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு குகை இருந்தாம். அந்த குகைக்குள்ள ஒரு சிங்கர் எல்லா உயிரினங்களையும் போட்டு இறங்கி சாப்பிடுவாராம். அப்பக்கு ஒரு முயல் ஒரு திட்டம் போட்டுச்சா. அப்ப சிங்கராஜாட்ட போய் அந்த திட்டத்தை சொல்லி என்னண்டா அது அந்த சிங்கராஜா ஒரு பால் அடைஞ்சாரு கிணத்துக்கு கூட்டிட்டு போட்டுச்சான். அப்ப அது குனிஞ்சு பார்க்க அது 2 விழால் தெரிஞ்சாதா. அப்ப அது எட்டியது குடிச்சுதான் அது சேர்த்துட்டான். எல்லா உயிரினங்களும் சந்தோஷமா வாழ்ந்து வந்து அந்த காட்டுல. ஓகே, முயலின் புத்தியால எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துச்சுனுமா? என்ன நீங்க முயல் பார்த்தீங்களோ? எல்லா இடத்தையும் பார்க்கலாம். என்ன முயலோ எங்கெங்க பார்த்த நீங்க? நாங்க இந்த சூக்கு போய் பார்த்தோம். நாங்க ஓமோம் கொழும்பில பார்க்கலாம். கைதடியில எல்லாம் இல்லையோ முயல்? கைதடியிலையும் இருக்குதோ? எத்தனை முயல் இருக்கு கைதடியில? 100 முயல். 100 முயல் நாங்கள் எண்ணி வச்சிருக்கிறோம். 100 முயலும் என்ன? சரி, ஓகே. பிள்ளையாரோட விளையாடுறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பேர்? ஆதியாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஓகே. எனக்கு மகரின் இருக்கு, ஐசனம் இருக்கு, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, 3 பேரும் சேர்ந்து என்ன செய்வீங்க? நாங்க விளையாடுவோம். ஒரே 2 பேரும் ஒரே கதிரையில இருப்போம். 2 பேரும் விளையாடுவோம். 2 பேரும் ஒரே 2 பேரும் ஒரே மாதிரியே செய்வோம். ஒரே மாதிரி பாட்டெல்லாம் பாடுவீங்க? என்னென்ன பாட்டு பாடுவீங்க? எறும்புகள், கரடி மாமா. சரி, எறும்புகள் பாட்டு பாடி காட்டுங்க பாப்போம். எனக்கு ஸ்கூல்ல தான் பாடி காட்டுன ஒரு பாட்டு பாடி காட்டேன். ஓ, பாடி காட்டுங்க. சின்ன சின்ன எறும்புகள், சிறியான எறும்புகள், வண்ண வண்ண எறும்புகள். வண்ண வண்ண எறும்புகள், குட்டி குட்டி எறும்புகள், புத்தில் உணவு சேர்த்திடும். ஓகே, எறும்பு என்ன செய்யும்? மழை வர்றதுக்கு முன்னும் தனக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் கொண்டே புத்துக்குள்ள வச்சிடும். என்ன பதால வந்துதான் அவை நல்ல ஒற்றுமையா இருப்பினுமா? நாங்களும் அப்படித்தான் இருக்கணும். இருக்கிற நாங்களோ சண்டை பிடிக்கிற நாங்களோ? நாங்கள் சண்டை பிடிக்க கூடாது. சண்டை பிடிக்க கூடாது. வேறு இனி நாம் செய்யக்கூடாது. நாங்கள் குழப்படி செய்யக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒன்றையும் பறிக்க கூடாது. பறிக்க கூடாது. அம்மா அப்பாண்ட சொல்வழி கேட்டு நடக்கணும். என்ன எல்லாம் செய்தா அச்சா பிள்ளையா வரலாம், அச்சா டீச்சரா ஆகலாம் நாங்கள். சரியே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆதுரியா எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். இன்னைக்கு 2 குட்டீஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். 2 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திறந்த டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.